ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். இந்த ஐபிஎல் 2025 விராட்டுடைய 18 ஐபிஎல் சீசனுடைய 18 செம்ம சூப்பராக ஆர்சிபி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்சை வின் பண்ணியிருக்கிறாங்க. செம்ம ஸ்டார்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேகேஆர் வந்து கொடுத்தாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணது வந்துட்டு பெங்களூரு. சொல்லவே வேண்டாம், நம்மளுடைய ஈடன் கார்ட்ஸ்டேடன் வந்துட்டு சின்ன ஸ்டேடியம், செகண்டு யார் பேட்டிங் பண்ணுறாங்களோ சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஸ்டேடியம் ரொம்ப சின்னது, டியூ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது, மழை வேற பெஞ்சது காரணத்தால். ஸோ ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேசிங் எடுத்தாங்க. பட் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு 3 ஓவரு சூப்பராக போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கினாங்க கேகேஆர். எஸ்பெஷலி சொல்ல வேண்டாம் அஜிங்கிய ரஹானே வந்துட்டு. பட் அதுக்கப்புறம் ஒரு 100 ரன்னுக்கு மேலே செம்மையாக விளையாண்டாங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். சூப்பர் கம்பேக் வந்துட்டு ஆர்சிபி பவுலர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ ரன்னு கொடுத்தாங்களோ அந்த இடத்துல ரஜத் பட்டிதாருடைய மண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் வேற, இந்த சைடு அஜிங்கிய ரஹானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான கேப்டன். பட் இங்கிட்டு பவுலிங் வந்து ஆர்சிபி சூப்பராக வந்தாங்க. அதுக்கு முக்கியமாக காரணம் குருணால் பாண்டியா. அதோட சேர்ந்து குருணால் பாண்டியாவோட சேர்ந்து நம்ம ஹெசல்வுட்டு. ஸோ இவரெல்லாம் ரொம்ப சூப்பராக போட்டதுனால ஃபஸ்ட்டு செம்மையாக ஸ்டார்ட் பண்ண கேகேஆரை 174லேயே அப்படி அடித்து நொறுக்கி உட்கார வச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃபு சொல்லவே வேண்டாம், செம்ம பேட்டிங்கு. ஃபில் சால்ட்டும் விராட் கோலியும், சேஸ் மாஸ்டர்னு சும்மா சொல்லி வச்சாங்க, கிங் கோலின்னு சும்மாவா சொன்னாங்க. வெளுத்து கட்டின மேட்ச், செம்ம சூப்பராக 2 ஓவர் விளாண்டாங்க. அதே மாதிரி 100 ரன்னு பார்ட்னர்ஷிப் வரைக்கும் கொண்டு போனாங்க. அடுத்து 2-3 விக்கெட் இழுத்து கொண்டு வந்தாங்க. பட் முதல்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கினதுனால, எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி ஓவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக வருண் சக்கரவர்த்தியை வந்துட்டு ஸ்டேட்டில் தான் விளாடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வந்தாங்க. ஃபில் சால்ட்டு ஆக்சுவலாகவே போன வருஷம் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தியும் கேகேஆரில் இருந்த காரணத்தால் ஃபில் சால்ட்டு ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை டேக்கிள் பண்ணி அடித்தார். ஸோ இருந்தாலும் 1-2 விக்கெட் எடுத்தாங்க. பட் ரன் அதிகமாக இல்லாத காரணத்தால் மிச்சம் 2 ஓவர் இருக்குது. அதுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இந்த ஐபிஎல் சீசன் 18 வின்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. போக போக பார்ப்போம் குருசாமி ஆகுறாங்களா இல்லை கப்பு வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத.